வணக்கம் மக்களே. ரொம்ப 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 நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் நான் வந்து ஒழுங்காக சில விஷயங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணலை சேனல் மூலயமா. என்ன அப்படின்னா, ஐ ஓப்பன்ட் அ ரீஹாப் சென்டர். சுதந்திரா ரீஹாப் வந்து 2 இயர்ஸாக ஆன்லைன் ப்ளஸ் ஹோம் விசிட்ஸில் வந்து போயிட்டு இருந்துச்சு மும்முரமாக. அண்ட் செகண்ட் இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு நாங்கள் வந்து இப்போது ஆஃப்லைனில் ஒரு உரகடம் காஞ்சிபுரத்தில் ஒரு பிளேஸில் வந்து ஃபிசிக்கல் செட்டப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஒர்க். ஸோ என்னால் உண்மையிலேயே வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்துமே நாட் ஓன்லி லைக் யூடியூப் வீடியோஸ், என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முடக்கத்தில் வச்சுட்டு என்னால் ஒன்லி ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் விட்டுருந்தேன். இட் வாஸ் அ டிஃபிகல்ட் டெசிஷன் ஐ டுக் இன் மை என்டையர் லைஃப். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஐ லாஸ்ட் அ பார்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இன் திஸ் மீன் டைம் ரொம்ப கம்மியான பெயிண்டிங்ஸ் தான் பண்ணேன். சம்டைம் அந்த கலரிங் மட்டும் கொஞ்சம் காம் பண்ணுறதுக்காக இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் சரி, என்னதான் ஒரு எப்படி சொல்ல ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருந்தாலுமே புக் ரீடிங்கை விட்டுறக்கூடாதுப்பா. இல்லைன்னா அது நம்மளை வந்து செஞ்சு விட்டுரும், நம்ம லைஃபே நம்மளை செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சு ஒரு 5 புக் வந்து படித்து முடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, 5 மாதம் முடிஞ்சிருக்கு, 5 புக் படித்து முடிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மாதம் ஒரு புக்கெலாம் படிக்கல. தேர் வாஸ் அ டைம் லைக் ஒரு மந்த்லேயே 2 புக்கும் படிச்சிருக்கேன். ஒரு மந்த் ஃபுல்லாக புக் படிக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த், இந்த மந்த் நான் ஷூட் பண்ணுறேன் இல்லைங்களா, ஒரு புக் கூட படிக்கல, ஒரு பேஜ் கூட படிக்கல. நானும் ஒரு புக் அச்சிச்சோ அந்த புக் எடுத்துகிட்டு வரலையா, சரி ஓகே சரி ஃபைன், ஒரு புக் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ ரெகுலர் புக் ரிவ்யூ. எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி ஒரு புக்கு எடுத்துகிட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற கதை இல்லாமல், இந்த ஒரு 5 மந்த்ஸில் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணேன், எதெல்லாம் படித்து முடித்தேன், எதெல்லாம் எடுத்து படித்து முடிக்க முடியலை, ஆர் அப்படியே நிற்கிது, என்ன ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். அண்ட் தேர் இஸ் அ ரீசன் ஃபார் நான் என்னோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லாததுக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டுக்கணும். அண்ட் ஓகே, லெட் இட் பி. ஏன்னா 2-3 மந்த்ஸ் ஆக போகுது சென்டர் ஓப்பன் பண்ணி. பிகாஸ் March 8th 5th வந்து பூஜை போட்டோம். அண்ட் 8th ஆனிவர்சரியை முன்னிட்டே வந்து ஓப்பன் பண்ணினோம். ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு கெட் டுகெதர் மாதிரி இட் வாஸ் இனாகரேட்டட். ரொம்ப சிம்பிளாக. ஸோ ஒரு பெரிய ஹைப்லாம் எதுவும் இல்லை. But I think that was a mistake also. I should have told there is something happening in me or என்ன சுற்றி. That's a part of ஐயோ நிறைய இங்கிலீஷ் பேசுகிறேனே. ஏன்னா இந்த கான்டென்ட் க்ரியேஷன் சுதந்திரா ரீஹாப்காக ஃபுல்லாக இங்கிலீஷில் ப்ளஸ் தமிழ் அது இதுன்னு பண்ணி எனக்கு இப்போ லைட்டாக இங்கிலீஷ் தான் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நோ, இனி நம்ம தமிழில் தான் பேசுகிறோம். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 3 புக் வந்து படித்ததில் 5 புக் மொத்தம் படித்தோம் இல்லையா, அதில் 3 புக் வந்து தமிழ் புக் தான், 2 புக் வந்து இங்கிலீஷு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வருஷத்தில் ஃபஸ்ட்டு படித்து முடித்த புக் வந்து சேத்தன் பகத்தோட ஒன் நைட் அட் த கால் சென்டர். ஸோ இது வந்து நான் டிசம்பரில் ஆரம்பித்து ஜான்வரியில் முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அஃபீஷியலாக 2026 வாங்கி படித்த புக் அப்படின்னா இது வந்து ஒரு கற்றை மயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆபேரியோட இந்த புக்கு தான். செம்ம சூப்பரான ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து இந்த புக்கை சேல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சேல்னா நீ வாங்கி படிக்கணும்னு கூட கிடையாது, நானே என் புக்கு தரேன் நீ படிச்சுட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சாப்டரை மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர்கிட்ட படிக்க சொல்லி கொடுத்தேன். ப்ளஸ் அது ஃபோட்டோ வேற எடுத்து இட் ஃபெல்ட் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சர்க்கிளில் படிக்கிறவங்க ஆனால் இப்போ படிக்க டைம் இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கவங்க ஒரு 2-3 பேரை ரொம்ப புஷ் பண்ணி படிச்சே ஆகணும் நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கற்றை மயிர் தான் வந்து அஃபீஷியலி இந்த வருஷம் வாங்கி படித்த புக்கும் கூட. ஸோ இது வந்து நான் வாங்கலாம் செய்யலை, சிவனேசன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த புக் ஃபேரில்.
அது வந்து சூப்பராக படித்து முடிச்சாச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பெண்ணியல் அப்படி சொல்லிட்டு இது ஒரு சும்மா ஒரு ரீட் தான். இந்த புக்குமே புக் ஃபேரில் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் என்ன படித்தோம், முதலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குமே வந்து புக் ஃபேரில் வாங்கினது தான். ஸோ முறையாக புக் ஃபேரில் வாங்கின 3 புக்கை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அண்ட் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வாங்கினேன்னா ஆன்லைன் இல்லை இது செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் பெங்களூரில் வாங்கினது. இந்த புக் எப்போ தெரியுமா வாங்கியிருக்கேன் நான் 2024 வாங்கி 2026 தான் இது முடிக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்ற இந்த புக்குமே வந்து நான் படித்து முடிச்சுட்டேன். ஸோ அஃபிஷியலி 2 இங்கிலீஷ் புக்கு, அதுக்கப்புறமா 3 தமிழ் புக். இதுதான் நான் வந்து 2026 மே மந்த் வரைக்கும் படித்த புக்ஸ். சரி, இந்த 5 புக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரஃபாக தான் பார்க்க போகிறோம். நான் எந்த ஒரு புக்கோட ஃபுல் ரிவ்யூலாம் இப்போ நான் கொடுக்க போகிறதில்ல. எல்லா புக்கும் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா தனித்தனியான ரிவ்யூவே போடுறேன். ஸோ இது ஒன் நைட் அட் த கால் சென்டர் என்ன அப்படின்னா சேத்தன் பகத்தோட ஒரு செகண்ட் புக்குன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஒரு கதை தான். அங்கே ஒரு செட் ஆஃப் அவங்களுடைய கேங் இருப்பாங்க இல்லையா, அந்த கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜீப்பில் போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிடும். அந்த சமயத்தில் கடவுள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு அப்புறமா இவங்களுடைய லைஃப்லாம் எப்படி மாறுது, அண்ட் பிரியங்காவும் இந்த ஹீரோவும் வந்து சேர்ந்தாங்களா இல்லையா. எனக்கு எப்போவுமே வந்து சேத்தன் பகத்தோட புக் படிக்கும்போது ஐ டோன்ட் நோ 3 இடியட்ஸ்னால இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா இல்லையான்ட்டுலாம், பட் எனக்கு வந்து ஒரு பாலிவுட் மூவி அப்படியே அந்த ஒரு ஃப்ளேவர் தான் வரும். ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் நிறைய அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எண்டுமே வந்து இவங்க 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் பார்ட் வரும். அதில் வந்து இதுக்காடா இவ்வளவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரியே வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ சேத்தன் பகத்தோட சூப்பரான இங்கிலீஷ், லைக் யாராக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் உள்ள ஒரு இங்கிலீஷ் புக், இந்தியன் ஆத்தர் இங்கிலீஷ் புக். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் வந்து நான் ஏன் படித்தேன் அப்படின்னா நான் கொஞ்சம் லேசியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இந்த லேசினஸை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா இந்த புக்கில் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம படித்து தெளிஞ்சு நம்ம லேசினஸை வெளியில் கொண்டு வந்து நம்ம வந்து செம்ம ஆக்டிவாக இருக்க போகிறோம் அப்படின்லாம் நினச்சி படித்தேன். பட் ஆனால் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லேசினஸ் is laziness. There are a lot of other reasons behind it. இதில் வந்து இந்த புக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்ன இருந்ததுன்னா, இந்த 10 tiny habits that will change your life அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 பாயிண்ட் வந்து என்னென்ன அப்படின்னா, மூவ் யுவர் பாடி, யூ ஆர் வாட் யூ ஈட், அதுக்கப்புறமா ஹாவ் அ பர்பஸ், ட்ரிங்க் மோர் வாட்டர், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் யூ லவ், டேக் ரிஸ்க், டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப், நாட் மல்டிடாஸ்கிங், eliminating all distractions, having a sense of urgency அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபாக இருக்கணும் அப்படின்னா அதில் நம்ம என்னென்னலாம் கடைப்பற்றணும், எதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓகே நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லி ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் புக்ஸ் தான் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லேசினஸ். ஸோ இட் இஸ் அ செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த புக்கு நீங்கள் படிக்கலாம். சரி, நீ படித்து உன்னோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா, படிக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் அ எக்ஸ்ட்ரா நாலேஜ். நம்ம எப்படி வந்து இப்போ ChatGPT தட்டினா எல்லாமே வந்துடுது. இருந்தாலுமே ஒரு புக்கை படிக்கும்போது அதோட ஒரு எசன்ஸ் அண்ட் அது நமக்கு கற்றுக் கொடுக்கறது. ப்ளஸ் இந்த புக்கில் மொத்தம் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, 109ன்னு வச்சுப்போம், ஒரு 107 பேஜஸ். அதில் ஒரு பேஜ் கூடவா என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காது. தட் இஸ் வாட் அ புக் கேன் டூ. இது யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் இந்த புக்கு மூலயமா அது பண்ணும்போது இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஜாய். ஏன்னா நம்ம படித்து நம்மளை நாமளே மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் அபவுட் த ஆர்ட் ஆஃப் லேசினஸ். நான் புக் ரிவ்யூக்குள்ளே போல, ஜஸ்ட் ஐம் டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பெண்ணியல் அப்படின்ற இந்த புக் வந்து என்ன அப்படின்னா, பெண்களும் அவர்களுக்கான உணவுகளும் அப்படின்றது தான் இந்த புக்காக இருந்துச்சு. ஸோ லைக் ஒரு பழங்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும், அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய
பயன்கள் என்ன, அதை எப்படிலாம் செய்யலாம். இட்ஸ் நாட் அ சமையல் புக், பட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எந்த மாதிரியான ஃபுட்லாம் வந்து விமென்ஸ்க்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் அதை எப்படிலாம் செய்யலாம், அதை அப்படி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்மெண்ட்டாக ஒரு ஒரு டாப்பிக்லையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் மொத்தம் 20 ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க இந்த புக்கில். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். நீங்கள் வந்து இதில் டெய்லி அட்லீஸ்ட் இந்த 20 பதார்த்தங்களில் எதனா ஒன்றுத்த ஒரு நாள் நம்ம பயன்படுத்தணும், நம்ம உடலில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இப்போ நம்ம ஓகே நான் வந்து ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் தான் ரூல் பண்ணுது அப்படி இப்படின்லாம் சொல்ல. தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ யார் வந்து இன்னமும் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் ரூலிங் கம்யூனிட்டியில் இன்னமும் அந்த நாட்டு மருந்துகளோ இல்லை நேச்சரான ஃபுட்டையோ வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்து சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் சாப்பிடுங்க, உனக்கு இப்படி இருக்கா, முதுகு வலிக்குதா, இல்லை முட்டி வலிக்குதா, இல்லை வயிறு வலிக்குதா மென்ஸ்ட்ரல் டைம்லலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொன்னால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அம்மா வந்து சில சமயம் மறந்துருப்பாங்க இல்லையா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. அண்ட் உங்களுக்கு இது ஒரு நியூ லேர்னிங்காக கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஐயோ இது ரெண்டுமே சூப்பரான புக். இருக்குன்னா நீ எதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. சரி, ஐ கோ வித் ஒரு கற்றை மயிர் அப்படின்ற இந்த புக் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் தொகுப்பு. ஸோ ஆபேரியோட டெபியூ புக் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாது, அவ்வளோ சூப்பராக எழுதி வச்சுருக்காங்க. இதில் மொத்தம் 10 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் எல்லாமே செம. இதில் வந்து எச்சில் கைன்னு ஒன்று இருந்ததில்ல, அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாச்சா, இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி. ஒரு வயசான அம்மா, அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த பையனோட அப்பா இறந்து போயிட்ட பிறகு அந்த அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த கூட்டுப்புழு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரியை I don't know why it felt so close to heart, or இது வந்து லைக் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ தெரியல. மேபி அதை படித்த உடனேயே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னா அதை பற்றியே நான் 1 மணி நேரம் கூட பேசியிருந்திருப்பேன், அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பற்றியே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி. லைக் 10மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று வந்து எனக்கு சுத்தமாக புரியல ஆக்சுவலி. மேபி ஒன்றும் இல்லை, 2 எனக்கு அந்த அளவுக்கு லைக் ஆத்தர் என்னவா நினச்சி எழுதுனாங்களோ அதே மாதிரி நமக்கு புரிஞ்சுதா அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கூட்டுப்புழு இருக்குல்ல, இட்ஸ் ஸ்டோல் மை ஹார்ட். உண்மையிலே சொல்கிறேன், 4-5 பேருக்கு வந்து நான் அதை பிடிஎஃபாகவோ அடிச்சு, ப்ளஸ் என் வீட்டுக்கு வந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போயே உட்காந்து இதை படிச்சுட்டு எப்படி உனக்கு ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு எல்ஜிபிடிக்யூ பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹியூமன் லைக் ஹியூமனிட்டி. வாவ், ஹேட்ஸ் ஆஃப் டு லைக் ஆபேரி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக நான் இந்த புக்கை பற்றி ரிவ்யூ போடுறேன் மக்களே. நான் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கேன், பட் இப்போ சோம்பேறியும் சேர்த்து எனக்கு நிறைய கமிட்மெண்ட்டும் வந்ததுனால என்னோடது இன்னும் ப்ரோகாஸ்டினேட் ஆகிட்டே இருக்குது. பட் ஐ ஹாவ் டு ஃபிகர் இட் அவுட். நெக்ஸ்ட் இந்த முதல் ஆசிரியர் இருக்குல்ல, இது வந்து என்னடா இது குட்டியோண்டு இருக்குது, இதில் என்ன சொல்ல போகிறாங்க, எதுக்கு இதில் முதல் ஆசிரியருங்களாம் வேறு பேர் எழுதி வச்சுருக்காங்க, சரி என்ன கதை இது அப்படின்ற மாதிரி வந்து சரி படித்து பார்ப்போம் அப்படின்னு படித்தேன். ஸோ என்ன அப்படின்னா துஷ்யன் அண்ட் அந்த பொண்ணு பேர் என்ன, அல்தினாய், இவங்க 2 பேரை பற்றின ஒரு கதை தான். துஷ்யன் இல்லை, துஷ்யன். இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சம்வேர் இந்த லெனின்லாம் வருவார். லெனின் வந்து இவருடைய துஷ்யனோட மானசீக குரு மாதிரி, ஆர் இவர் வந்து பயங்கர ஒரு டிவோட்டி லெனினுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லெனின் இறந்த போதெல்லாம் இவர் ரொம்ப சோகமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அப்புறமா இவர் மிலிட்ரியிலலாம் போய் ஜாயின் பண்ணிடுவார். அப்புறமா இதில் வந்து கிர்கிசிய நகரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சேன்.
ஸோ இந்த புக்கை பற்றி ரிவ்யூ போடும்போது நான் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுட்டு இது எந்த ஊரில் நடந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா முதல் ஆசிரியர்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆசிரியர் தானே. ஸோ இந்த ஹல்திராய் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு மெமரி இருக்குது. அந்த ஊரை விட்டு இவங்க வெளியில் வந்துடுவாங்க, ஒரு பெரிய ரைட்டர் ஆகிடுவாங்க. ரைட்டரில் ஒரு ரிசர்ச்சர் ஆகிடுவாங்க, நாட் ரைட்டர் சாரி, ஒரு ரிசர்ச்சர் ஆகிடுவாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஊரில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க புதுசாக. ஸோ அதுக்கு வந்து அந்த ஊரில் இருந்து வெளியில் போனவங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க வரும்போது இந்த துய்ஷேன் அப்படின்ற அந்த வார்த்தை, அவர் இன்னும் இருக்கார், தபால்காரராக இருக்கார் அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க யார்கிட்டே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியோட நரேட்டராக ஒரு பெயிண்டர் இருப்பார். அந்த பெயிண்டருக்கு இவங்க வந்து லெட்டர் எழுதுவாங்க, நான் ஏன் அங்கேருந்து கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் வந்து அவங்க சின்ன வயசில் இருந்த ஒரு பாஸ்ட். ஸோ அது படிக்கும்போது அந்த காலத்தில் ஒரு ஸ்கூலுன்றது வந்து எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு, அண்ட் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது மக்களுக்கிடையே. அண்ட் அந்த ஒரு போராட்டத்தை துய்ஷன் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா கையாண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் படிக்க வச்சாரு. அண்ட் எவ்வளோ அடிகள் அவர் தாங்கினார் அதுக்காக. அண்ட் கடைசியில் அவர் என்ன ஆனார். அண்ட் அவர் அங்கே இல்லை அப்படின்னா ஹல்தினாய் அப்படின்றவங்க இப்போ இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே அவ்வளோ சூப்பராக. ஆனால் இப்போ இந்த துய்ஷேன் அப்படின்ட்டு அவர் தான் முதல் ஆசிரியர், அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலை அந்த கிராமத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ யாருக்குமே அவர் பற்றி, அவர் தான் இந்த ஸ்கூலை ஆரம்பித்தாருன்றதை பற்றியுமே யாருக்குமே தெரியாது. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு கல்விக்கான முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அவருமே ஒரு பெரிய டீச்சர்லாம் கிடையாது, பட் வாட் ஹி நோஸ், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி போட்ட எஃபோர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாறினதுக்கு காரணம் வாசிப்பேன் நேசிப்போமும் கூட. ஏன் அப்படின்னா லைக் ஃபியூ ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வில் பி நோயிங் நான் வாசிப்பேன் நேசிப்போம்க்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், அது என்ன மாதிரியான மார்ச், அண்ட் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வெளியில் ஷேரும் பண்ணலை. அண்ட் இப்போ அது பாஸ்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த புக்கு படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஃபீலாக இருந்திருக்கும். ஸோ இட் ரியலி ஃபெல்ட் வாவ், துய்ஷேன் இஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 5 புக்கை தான் நான் வந்து படித்து முடிச்சிட்டேன்.